அதிகாரிகளின் போக்கு சற்று வித்தியாசமாக இருக்கின்றது என்பதை இந்த மன்ற உறுப்பினர்கள் மிகுந்த வருத்தத்தோடு பதிவு செய்தார்கள். அந்த ஆட்சியில் கூட்டணியில் இருக்கின்ற இயக்கத்தை சேர்ந்த மாமன்ற உறுப்பினரும் ரொம்ப வருத்தத்தோடு அவர்கள் முதிர்ச்சியான அனுபவத்தில் இருந்தாலும் கூட உணர்ச்சி வசப்பட்டு இந்த மன்றத்தில் பதிவு செய்தார். ஒன்றை மட்டும் இந்த அதிகாரிகள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இது சட்டத்தின் ஆட்சி. அந்த அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசமைப்பில் நமக்கான சட்டமானது 73-74 அமெண்ட்மெண்ட் அந்த சீர்திருத்தத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. உள்ளாட்சி அமைப்பை பற்றி இந்திய அரசாங்கம் 3 எழுத்து அரசாங்கம் அதிகாரத்தை பரவலாக்குறது. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். குறிப்பா சோழ அதிகாரத்தை நான் சொல்றேன், சொல்றேன், நீங்க நல்ல அனுபவசாலிங்க. இந்த 3 எழுத்து எழுத்து வச்சிருக்காங்க. இந்திய ஒன்றிய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு, உள்ளாட்சி அரசு இருக்கு. இந்த 3 அரசுல உள்ளாட்சி அரசு தான் மக்களுக்கு மிக நெருக்கமான அரசு. நீங்க ஒன்றிய அரசு மக்களுக்கு நெருக்கமான அரசு கிடையாது, மாநில அரசு நெருக்கமான அரசு கிடையாது. உள்ளாட்சி அமைப்பான குறிப்பா இது போன்ற மாமன்ற உறுப்பினர்கள் மிக நெருக்கமானவர்கள். அன்றாடம் அவங்க சந்திக்கின்ற பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரதிநிதிகள் தான் நாங்கள். நீங்கள் இந்த ஆட்சியாளர், இந்த அரசு உள்ளாட்சி அரசு, அதுல நீங்க நிரந்தர பணியாளர்கள். டிவி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆபீசர். நீங்க சோல் 1ல இருக்கலாம், இல்ல சோல் 2ல இருக்கலாம், இல்ல சோல் 15ல இருக்கலாம். எங்க இருந்தாலும் இந்த பிரதான பணி நீங்க செய்வீங்க. அப்படி செய்யும் போது எங்களை கடந்து ஒரு சூழலுக்கு போனா கூட எங்களுக்கு கொண்ட ஒரு மாமன்ற நீங்க பணி செய்கிறாங்க. நாங்கள் மக்கள் பணி செய்கின்ற நாங்கள் எங்களுக்கு நீங்கள் தயவு செய்து எல்லா விதமான ஒத்துழைப்பும் எங்களுக்கு கொடுங்க. இது ஒரு முன்னுதாரணமான ஒரு மண்டல குழுவா இருக்கட்டும், ஒரு மாமன்றமா இருக்கட்டும். இங்க இருக்கின்ற அதிகாரிகள் உண்மையில் உள்ளபடியா நல்ல குவாலிஃபைடான அதிகாரிகள் தான். ஆனா ஏன் தெரியல, இந்த ஆட்சி போன பிறகு நான் கூட்டுறாங்க எல்லா அதிகாரிகளும் சொன்னேன், எல்லா ஒத்துழைப்பு கொடுக்கணும், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்துல அன்றாடம் பணி நடக்கும்போது கடந்த ஆட்சியில மாமன்ற உறுப்பினர் இது பண்ணப்படும் டெய்லி மினிட் மாதிரி போடுது. இன்னைக்கு பணி செய்யணும், இன்னைக்கு இந்த சிலிண்டர் ஹாஸ்பிட்டல் வர போறோம், இன்னைக்கு டெபிரிஸ் எடுக்க போறோம் அப்படின்னு எல்லா தரையும் இப்ப கூட எனக்கு புதுத்தேர்தல் போட்டிருக்கேன்னு சொல்ற அதுதான் விஷயம். எனக்கு நடக்கிறது ஏன் மற்ற வாழ்ல நடக்குது, அது குறிப்பா ஏன் சில தகவல்கள் வரல. ரொம்ப ரொம்ப ஒண்ணு இல்லை. என்னுடைய பள்ளியை பாராளுமன்ற உறுப்பினர் மூலமா நமக்கான திட்டத்தின் மூலமா பணி கொடுத்துருக்காங்க. தரம் சொல்றாங்க, கீழ்தளத்துக்கு தரம் சொல்றாங்க. தரம் போடுறதை விட மாவட்ட உறுப்பினருக்கு தகவல் இல்லை. இப்படி ஒரு சூழல் கையை பிரசனைக்கிட்டு இருக்காரு. கையை பிரசனைக்கிட்டு இருக்காரு. ஏன் சார் நீங்க யாருக்கு வைக்கிறீங்க? யாருக்கு? உள்ளாட்சி அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது உள்ளாட்சி பிரதிநிதிகளை நாங்க வந்திருக்கோம், இன்னும் லைவா தான் இருக்கோம். அப்ப நீங்க நாங்கள் ஒரு அரசு, உள்ளாட்சி மக்களுக்கு மிக நெருக்கமான அரசு, நீங்க யாரு கண்டு அஞ்சுறீங்க? எனக்கு தெரியும் உங்க சூழல் வேண்டது. உங்களுடைய இந்த துறையின் கட்டுப்பாடு அமைதியா உட்கார்ந்துட்டு பாருங்க. பத்திரிகையாளர் கூட சந்திக்க திராணி இல்லாத ஒரு முதல்வர் தான் இந்த துறையை பார்த்துட்டு இருக்காரு. எதத்தின்னா பித்தம் நிலையன்ற நிலையில் நீங்க இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் நிதி நிலைமை நீங்க எடுத்து சொல்ல முடியல. வந்திருக்கின்ற புதிய ஆணையர் எப்படி என்ன இது பண்றாங்க தெரியல. ஒரு ஃபார்ச்சுனேட்லி ஒரு மாஸ் செக்ரட்டரி கமிஷனரா இருந்த இவர் ஜெகதீப் சிங் பேடி சார் வந்திருக்காரு. இருந்தாலும் அந்த படிநிலை, உங்களுக்கு வர அறிவுரை, நிதிநிலை, இது போன்ற விஷயங்கள், உங்களுக்கு சங்கடங்கள் எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, இன் கேமரால சொல்லுங்க. மன்றத்தில் சொல்ல பயம் இருந்துச்சுன்னா ஒன்னும் செய்துவிட முடியாது. இந்த அரசாங்கம் உங்களை பாதுகாக்க முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் இருக்கிறார். நாங்களும் உங்களுக்கு பாதுகாக்க இருப்போம். எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாங்கள் பணி செய்ய நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய வார்டு சம்பந்தமா நான் கேட்கணும், இந்த மன்றத்தில் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நிறைய இந்த சப்ஜெக்டை மக்கள் பணிக்கான சப்ஜெக்டை தான் நான் பேசணும்னு வந்தேன். ஆனா இந்த நாள் இதோடு முடியட்டும். இனி ஒரு நிமிடம் இந்த அத்தனை அதிகாரிகளும், இன்னத்துறை அதிகாரிகளும் நீங்க எங்களோட கைகோர்த்துக்குங்க. நாங்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்போம். தயவு செய்து அரசியல் நமக்குள்ள வேண்டாம். தைரியமா செயல்படுங்கள். தலைவர் உங்களோட இருக்கிறார், நம்மளுடைய மண்டல தலைவர் இருக்கிறார், நாங்கள் இருக்கின்றோம். எல்லா மாமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த கசப்பும் இல்லாம நீங்க
எங்களை அணுகுங்க, நாங்க உங்களை அணுகுறோம். தயவு செய்து இந்த உள்ளாட்சி அமைப்பு ஒரு மக்களுக்கான நேரடி தொடர்பு இருக்க எங்களை நீங்க பயன்படுத்திக்கணும். நீங்க தூர போனீங்கன்றதான் இந்த மன்றத்தின் நிறைவான எல்லாருடைய கருத்தா பாக்குறேன். நீங்க தூர போகாதீங்க, உங்களோட பயணம் செய்ய காத்துட்டு இருக்கோம். நல்ல அதிகாரிகள் நீங்க நல்லா பயன்பட்டு மக்களுக்கு பயன்படணும்னு கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பு நன்றி தெரிவித்து